ஹலோ டிரைவர், எனக்கு ஃபீவர் அதிகமா இருக்குன்னு டேஷ்போர்ட்ல கத்திக்கிட்டு இருக்கனே, பாக்குறியா இல்லையா? என் உடம்பு கொதிக்குதுப்பா. நீ பாட்டுக்கு ஏசிய போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு போற. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி போனா நடு ரோட்ல நான் வெடிச்சு நின்னுடுவேன். அப்புறம் டோவிங் வண்டிய கூப்பிட்டு லட்சக்கணக்குல செலவு பண்ணும்போது தான் என் கஷ்டம் உனக்கு தெரியும். இப்பவாது வண்டிய நிறுத்துப்பா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 2025ல நம்ம ஊர் வெயிலுக்கு கார்கள் ஓவர் ஹீட் ஆகிறது ரொம்ப சாதாரண விஷயமாகிடுச்சு. ஆனா டேஷ்போர்ட்ல அந்த சின்ன சிவப்பு விளக்கு எரிஞ்சா அதோட சீரியஸ்னஸ் பல பேருக்கு புரியறதில்ல. என்ஜின் சூடாக என்ன காரணம்? வாட்டர் டெம்பரேச்சர் சென்சார் பழுதானா என்ன ஆகும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். கூலண்ட் கசிவு. ரேடியேட்டர்ல கூலண்ட் அளவு குறைஞ்சா அல்லது பைப்ல லீக் இருந்தா என்ஜின் சூடாகும். ரேடியேட்டர ஃபேன் பழுது. ரேடியேட்டரை குளிர்விக்க வேண்டிய ஃபேன் ஓடலன்னா என்ஜின் வெப்பத்தை வெளியே தள்ள முடியாது. தெர்மோஸ்டாட் வால்வு. என்ஜின்ல இருக்கிற தெர்மோஸ்டாட் வால்வு லாக் ஆகிட்டா கூலண்ட் என்ஜினுக்குள்ள சுற்ற முடியாது. வாட்டர் டெம்பரேச்சர் சென்சார். இந்த சென்சார் தான் வண்டி எவ்வளவு சூடா இருக்குன்னு சிஸ்டத்துக்கு சொல்லும். இது பழுதானா ஃபேன் ஓடாது, டேஷ்போர்ட்ல தப்பான ரீடிங் காட்டும். இது ஒரு சைலண்ட் கில்லர். என்ஜின் சீஸ். அதிக வெப்பத்துல பிஸ்டன் உருகி சிலிண்டரோட ஒட்டிக்கிடும். அப்புறம் என்ஜின் பழையபடி வேலை செய்யாது. ஹெட் கேஸ்கெட் டேமேஜ். என்ஜினோட ஹெட் கேஸ்கெட் உருகி ஆயிலும் தண்ணியும் ஒன்னா கலந்துடும். இதுக்கப்புறம் என்ஜினை திறந்தா மினிமம் 50,000 ரூபாய் செலவு. டிரைவிங் ஹேபிட்ஸ். வண்டி சூடாகும்போது பவர் குறையும், டிரைவர் பதட்டத்துல தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு. செக் கூலண்ட். வாரத்துக்கு ஒரு முறை கூலண்ட் அளவை சரிபார்க்கவும். தண்ணீர் மட்டும் ஊத்துறத தவிருங்க. வாட்ச் த கேஜ். டிரைவிங் பண்ணும்போது அடிக்கடி டெம்பரேச்சர் முள்ள கவனிங்க. அது நடுப்பகுதியை தாண்டி போனா உடனே வண்டிய ஓரங்கட்டுங்க. டோன்ட் ஓபன் த கேப். வண்டி சூடா இருக்கும்போது ரேடியேட்டர் மூடிய திறக்காதீங்க. ஆவி அடிச்சு முகம் வெந்திடும். ஏசிய ஆஃப் பண்ணுங்க. ஓவர் ஹீட் ஆகுதுன்னு தெரிஞ்சா உடனே ஏசிய ஆஃப் பண்ணுங்க. இதனால என்ஜின் லோடு குறையும். இது என்ஜின் வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். உங்க காருக்கு காய்ச்சல் வந்தா அது உங்க பர்சுக்கும் காய்ச்சல வர வைக்கும். என்ஜினை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் பயன்படும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. 2026ல பாதுகாப்பான பயணமே மகிழ்ச்சியான பயணம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.